சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் பேங்கி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூட துருவிய கேரட், ஒரு சின்ன கேரட், கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ரவை, வெள்ளை ரவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு, நான் பெரிய ஸ்பூனாக இருக்கிறனால 2 எடுத்திருக்கேன். இது கூட தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். மறுபடியும் நம்மளுக்கு தயிரையே சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இப்போ கெட்டியாக இருக்குது. இது கூட நான் மறுபடியும் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்திட்டு லிக்விடாக ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிறோம். 2 சைடு இந்த மாதிரி 2 சைடு இருக்கிற மாதிரி தடவிக்கோங்க. தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் வச்சுட்டு க்ளோஸ் தான் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனோ இல்லை 4 டேபிள் ஸ்பூனோ எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும். மெல்லிஸாக தட்டணும், நல்லா மொத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிஸாக இருக்கணும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க, ரொம்ப அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நம்ம ஏன் வாழை இலையில் செய்கிறோன்னா, அந்த வாழை இலையோட ஸ்மெல்லும் இந்த ரெசிபியோட சேர்ந்துட்டு நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து வாழை இலையில் செய்கிறோம். இலையெல்லாம் வச்சுட்டு நல்லா சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ திருப்பி போட்டாச்சு. இதுவும் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் வச்சிட்றேன். ரெடியானதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இதை அப்படியே திருப்பி போட்டோம்னா அதுவே விழுந்துடும், நைஸாக விழுந்துடும். இது குழந்தைங்களுக்கு இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இன்னும் ஆட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம், இதுக்கு சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. டாட்டா, பை பை, see you.